நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நிறைய தடவை நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதிலும் நான் மற்ற வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கலாம். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ ப்ராசஸ். ஃபுல்லா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டே வரணும் இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இந்த விஷயங்கள்லாம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது நிறைய பிசினஸஸ் ஆன்லைன்ல கொண்டு வராங்க அவங்களோட பிசினஸ. இதை நிறைய சேனல்ல மார்க்கெட் பண்றாங்க. இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப மேஜரானது மட்டும் நான் கவர் பண்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதுல ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த சர்ச் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க SEOனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது கூகுள்ல எல்லாரும் சர்ச் பண்ணி தான் எல்லா ஆன்சர்ஸுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா கூகுள்ல ஒரு ஆன்சர் நம்மளோட பிசினஸ் ரிலேட்டடா கேட்கப்படுது அப்படின்னா நம்ம அதுக்கு ரேங்க் ஆகும். இதை பண்றவங்களை தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ உங்களுக்கு நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு தெரியாத பட்சத்துல நீங்க எல்லா விஷயங்களை பத்தியும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ SEO அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அதுலயே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, சர்ச் ஆட்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம கூகுள் ஆட்ஸ் தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் இருந்தாலும் கூகுள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நீங்க கூகுள்ல எப்படி அட்வர்டைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சர்ச்க்கு மட்டும் இல்லைங்க, இமேஜஸ் இருந்தாலும் அதுலயும் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் யூடியூப்லயுமே பண்ணலாம். ஸோ இந்த ஆட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ரொம்ப பாப்புலரான சோஷியல் மீடியா சேனல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஃபேஸ்புக். இப்ப ரொம்ப ரொம்ப எல்லாரும் தேடி போகிற ஒரு சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க இன்ஸ்டாகிராம். இந்த ரெண்டும் நீங்க டெஃபினட்டா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தி தெரியணும்னா இந்த ரெண்டை பத்தியும் ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து எஸ் லிங்க்டின்னும் மக்கள் கேட்கிற விஷயமா தான் இருக்கு. ஸோ அடுத்த சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் அதுக்கப்புறமா இப்பெல்லாம் பின்ட்ரெஸ்ட்லயும் ஆக்டிவா இருக்கிறது இம்பார்ட்டண்டா போயிடுச்சு. நிறைய பேர் வர்றதுக்கு யோசிக்கிற பிளாட்ஃபார்ம் ஆனா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்க பிளாட்ஃபார்ம் அப்படின்றது யூடியூப். ஸோ யூடியூப் அப்படின்றது வீடியோ மார்க்கெட்டிங்ன்றதுனால ஒன்லி மேஜர் பிராண்ட்ஸ் ஆர் இல்லாட்டி ஸ்மால் பிசினஸஸ், ரொம்ப பெரிய பிசினஸ் இல்லாட்டி ரொம்ப ஸ்மால் பிசினஸஸ், இவங்க ரெண்டு பேரும் தாங்க யூடியூப்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இந்த மிடில் லெவல்ல இருக்க பிசினஸஸ்லாம் ஆக்டிவா இல்லை. ஸோ பட் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா சேனல்ஸ் பத்திலாம் நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் தாண்டி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா யூ ஆல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கண்டென்ட் ஒர்க்ஸுங்க. இந்த கான்டென்ட் அப்படின்றதுல நம்மளுக்கு டெக்ஸ்ட் கான்டென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் விஷுவல் கான்டென்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றவங்க இந்த கான்டென்ட்டை தான் மேஜரா கத்துக்கணும். இந்த கான்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னு கத்துக்கணும். கிரியேட் பண்ண தெரியல, ஓகே ஐ எம் நாட் அ குட் கான்டென்ட் ரைட்டர் மேம், எனக்கு அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ்ல எல்லாம் ரைட் பண்ண வராது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் எந்த மாதிரியான கான்டென்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு கான்டென்ட் ரைட்டர் கிட்டே அதை எழுதி வாங்குற திறமையாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கொடுக்கணும். இது விஷுவல் கான்டென்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது போட்டோஸ் வீடியோஸ், அதை பத்தியும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேனல்ஸ்ல எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா. ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஒன் திங் தட் I want you to understand is, are you doing good searches online? நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கூகுள் கிட்ட தேடி கண்டுபிடிக்கிறது உங்களால முடியுமா இல்லையா. ஸோ அதுல ஆக்டிவா இருக்கும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறதும் will help you in understanding யாரெல்லாம் மற்ற ஆட்ஸ் ரன் பண்றாங்க. நான் ஆஸ் அ கன்சியூமரா எந்த ஆட் பார்த்து அந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்றேன். ஸோ இது நான் ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸா இருக்கும்போது அப்போ என்னுடைய
அண்ணா வந்து எந்த டார்கெட் ஆடியன்ஸ்ல வராரு, என்னுடைய அப்பா வந்து என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வரணும். ஸோ இந்த கான்டென்ட்ல அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் மேம், நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சர்ச், அடுத்து எஸ் மேம், அதுக்கு அடுத்து வந்து நிறைய இது கொண்டு வருவாங்க, இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹவு டு டூ பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வீடியோ மார்க்கெட்டிங் அப்படின்றது கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒன் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த பேசிக்ஸ் கத்துக்கும் போதே என்ன உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு எஸ்இஓல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு, லெட் மீ ஜஸ்ட் கோ deep into SEO and then start learning it அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அப்போதான் நீங்க உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஸ்பெஷலைசேஷன் பண்றீங்க அப்படின்றத முடிவு பண்றீங்க. சில பேருக்கு ஆட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில பேர் வந்து இல்ல எனக்கு இன்ஸ்டாகிராம் as a பிளாட்ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நான் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா நிறைய ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நீங்க இதுல ஏதாவது ஒன்று வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இதை பத்தி எல்லாத்துமே பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் எப்படி அதை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let us just go to a course called as கூகுள்லயே வந்து ஒன்று இருக்கு. அது வந்து டிஜிட்டல் அன்லாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வீடியோ கோர்ஸுங்க. ஸோ அதுல இந்தியன் கான்டெக்ட்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய இந்தியன் பிசினஸஸ் வச்சே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அன்லாக்ட் போயிட்டு ஸோ இதில் சைன் அப் பண்ணிட்டு இந்த கோர்ஸை ஃபுல்லாக முடிங்க. இது முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பேசிக்ஸ் வந்து வலுவா அமையும். ஸோ உங்களுக்கு எல்லா சேனல்ஸ் பற்றியும், எல்லா டாபிக்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவீங்க. இதுலலாம் வந்து இன்னும் டீப்பரா போயே வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, see for example, நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா இருக்கேன். ஆனா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லயே இ-காமர்ஸ் பிசினஸஸ்க்கு மட்டும் தான் நான் அட்வர்டைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் இஸ் only content creationங்க, content writing மட்டும் தான் பண்ணுவேன், பட் ஐ நோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் and I am a content writer, that makes me a bigger specialist. அதுக்கப்புறமா I am a photographer, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் தான் போட்டோகிராஃபி, ஆன்லைனுக்கு மட்டும் தான் போட்டோகிராஃபி பண்ணுவேன், இ-காமர்ஸ்க்கு மட்டும் தான் போட்டோகிராஃபி பண்ணுவேன், இல்ல ரீல்ஸ் கிரியேட் பண்றது தான் என்னோட முதல் வேலை அப்படின்றவங்களும் சில பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க எல்லாம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாவே ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸ் தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ் பண்ணி டீப் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுங்க. இதுல அடுத்த உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் போகணுமா, பே பண்ணி ஒரு கோர்ஸ் போகணுமா அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் எனஃப் நீங்களே வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ சரியா இதுக்கப்புறமா இதுக்கப்புறமா எப்படி இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெளிவு தெரியணும் அப்படின்னும் போது ஒரு கோர்ஸ் படிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் அங்க உங்களோட ஃபேக்கல்ட்டியோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது, அந்த ஃபேக்கல்ட்டி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒருத்தவங்களோட ஆக்சஸ் கிடைக்கும் போது நீங்க ஈஸியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஷுவலா கோர்ஸ் கிவ்ஸ் யூ அ டிரெக்ஷன். ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபயர் இருந்தா மட்டும்தான் உங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அச்சீவ் பண்ண முடியும். கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். பட் உங்களால கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சா மட்டும்தாங்க. இதுலயே கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. நான் நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் பார்க்குறேன். ரொம்ப பாப்புலரான சில இடத்துல எல்லாம் வந்து ஆன்லைன் கோர்சஸ் சொல்றாங்க, விச் இஸ் லைக் ஒரு லெங்தி கோர்சஸாக இருக்கு, 6 months அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த கோர்சஸ்லாம் எனக்கு 60,000லேருந்தே வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நிறைய பி ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து 1 lakhக்கு மேலே இருக்கு. அதுக்கப்புறமா சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாவே ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ₹499, $599 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நிறைய அப்செல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் அரவுண்ட்
கோர்சஸ் வில் பி லைக் 3,000 to 10,000 ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் எப்படி நான் இதெல்லாம் பிக் அண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த கோர்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸோட கான்டென்ட் நல்லா இருக்கும். பட் ஆனால் இதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நிறைய தடவை வந்து நீங்கள் இது ரெக்கார்டட் கோர்ஸ் தானே, ஆன்லைன் கோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை அட்டன் பண்ணாமலே விட்டுடுறீங்க. அண்ட் தென் அந்த கோர்ஸை டைமுக்கு வேற முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு கோர்ஸ்ன்றது ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்சஸில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். முக்கால்வாசி பேர் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டே பண்ணுறது கிடையாது. இங்கே பண்ணும்போது அகேன் த கான்டென்ட் வில் பி வெரி குட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷரும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட சக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க குரூப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இங்க பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன இது மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் தான் கிடைக்கும். பட் ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் அப்செல்லிங்ல தான் இருக்காங்க. வேற என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கோர்சஸ்ல நல்ல கோர்சஸும் இருக்கு. சில சமயம் வந்து உங்களை சரியா டைரக்ட் பண்ணாத கோர்சஸும் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸோட மெயின் ஹுக்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டா போய் சம்பாதிங்க, இமீடியட்டா வந்து நீங்களே வந்து பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓவர் நைட்ல வந்து ஒபாமா ஆகுற விஷயமா தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து ஒரு சில டாபிக்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு கோர்சஸ். அதாவது அந்த 3,000 to 10,000 பிராக்கெட்ல வரும் இல்லையா. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கும்போது நீங்க என்னைக்குமே வந்து இந்த கோர்ஸோட அவுட்லைன் என்ன, யாரு இந்த கோர்ஸை நடத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, ஓவராலா நான் ஒரு சில கைட்லைன் சொல்றேன். நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் எடுக்கிறவர் யாரு, ரைட்? யார் இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க, அவங்களோட டீச்சிங் ஸ்டைல் என்ன, இது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குதா அப்படின்றது எல்லாம் பாருங்க. அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பர்சனுக்காக நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த கோர்ஸோட அவுட்லைன் பாருங்க. ஸோ இவங்க இதெல்லாம் கற்று தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் தானா அப்படின்றது பார்க்கலாம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, only when you do that basic course, right? அட்லீஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சாதான் இந்த அவுட்லைனை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறாங்க, அந்த கோர்ஸோட கான்டென்ட் என்ன, அடுத்து இந்த கோர்ஸ் உங்களுடைய பாக்கெட்டுக்கு சரியா தான் இருக்கா அப்படின்றத பாருங்க. இன்ஃபேக்ட் வந்து இது ரெண்டுத்துலயும் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாவே இருக்காது. அன்லெஸ் ஓகே இந்த ப்ரைஸ் வந்து நிஜமாவே எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்குன்னா தென் கோ டு செல்ஃப் லேர்னிங். கரெக்டா, இது இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, இது இவ்வளவு கம்மியா இருக்கு, இந்த பழம் புளிக்கும், இதெல்லாம் நமக்கு இருக்கு. நம்மளுக்கு இந்த கோர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுதா, ஓகே போய் ஜாயின் பண்ணுவோம். அஃபோர்ட் பண்ண முடியலையா, வேண்டாம், நானே செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும் நான் கற்றுக்கிறதுக்கு, என்ன தேவையில்லாம சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆன்லைன்ல எதை எடுக்கணும் தெரியாம வந்து நிறைய சரியான ப்ராக்டிசஸ் இல்லாத விஷயத்த கூட நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுப்பேன். ஸோ இதுல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா எஸ், நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயா வரும்போது நீங்களே செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்க இருக்கும். பட் தட் டூ இஸ் ஆல்ரைட்டுங்க. நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் செல்ஃப் லேர்னர்ஸாக இருந்து தான் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ கோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது ஓகே, ரைட்? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் அந்த பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Signing off is Sangeetha S Abishek.